மோகன்ஜி ஐயா அவர்கள், இந்த படத்தினுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் சார் அவர்கள், திரைப்படத்தின் கதாநாயகி மற்றும் இந்த படத்தினுடைய பாடலாசிரியர் பாலா சஹானா அவர்கள் மற்றும் இந்த படத்திற்கு ஒளிப்பதிவு செய்தவர், எடிட்டிங் செய்தவர் மற்றும் இந்த திரைப்பாக்கூடத்து மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் திரைப்பாக்கூடத்தில் சேர்ந்து பயிற்சி வரும்போது அந்த பேட்சில் நான் தான் அதிகமான ஏஜ் உடைய ஆள். இப்போது என்னுடைய வயது 58. அதாவது பார்த்தீங்கன்னா, பிரியனையா அவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பிறர் மனது நோக்கும்படி பேச மாட்டார். அந்த ஒரு விஷயம் அவர்கிட்ட பார்த்து நான் வியந்தது. என்னை எப்படி அவர் ஐயா என்று அழைப்பாரோ இன்று வரை அப்படித்தான் நான் அவர் அழைத்திருக்கிறேன். என்னை விட அவர் வயது குறைந்திருந்தாலும் நான் அவரை ஒருமையில் அழைத்ததில்லை. ஒரு முறை என்னை வியக்க வைத்த ஒரே ஒரு விஷயம், அது திரைப்பாக்கத்துல பேசிட்டு இருக்கும்போது ஒன்று சொன்னாரு, நீங்க எடுத்து படித்து தமிழ் அல்ல, ஆனால் எப்படி தமிழ் மீது ஆர்வம் கொண்டு திரைப்பட பாடலாசிரியர் ஆனீர்கள் என்று கேட்டேன். அதுக்கு ஒரே ஒரு வரியில் பதில் சொல்லிட்டார் அவரு. நான் திருச்சியிலிருந்து இந்த சென்னைக்கு வந்தபோது திரைப்பட பாடலாசிரியராக ஆக வேண்டும் என்றுதான் வந்து, அப்படி வந்து இத்தனை வருடம் ஆகிறது. என்னை வாழ வைத்தது தமிழ்மொழி மட்டுமே அப்படின்னு சொன்னார். என்னை வாழ வைத்தது தமிழ்மொழி மட்டுமே. அந்த தமிழ்மொழி போட்ட பிச்சையெல்லாம் நான் இன்று வாழ்ந்து கொடுத்துக்கிறேன் என்று சொன்னார்கள். எனக்கு உண்மையிலே வியப்பாக இருந்தது. ஏனென்றால் தமிழ்மொழி புறந்தள்ளி மற்ற மொழிகளை பேசுகின்றவர்கள் அதை பயன்படுத்தல் அதிகம். இருந்தாலும் தமிழ்மொழி பாடமாக எடுத்து படிக்காத ஒருவர் தமிழ்மொழி மீது இத்தனை விருப்பு கொண்டிருக்கிறாரே என்று எனக்கு அளப்பரிய வியப்பு தோன்றியது. இன்னொரு விஷயம் முக்கியமா, இது கிரவுட் ஃபண்டிங் முறையில தான் தயாரிக்கப்பட்ட படம். அவர் சாருக்கு தெரியும். அவர் படத்தை ஆரம்பிக்க சொல்லும் போது எல்லோரு மனிதனும் ஒரு சிறிய பயமும் இருந்தது, ஆச்சரியம் இருந்தது. ஏன்னா ஒரு திரைப்படம் என்பது தயாரிப்பது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. இன்றைக்கு கோடிக்கணக்கில் படம் வாங்குகிற நடிகர்களும் கோடிக்கணக்கில் பணம் செலவு செய்து திரைப்படத்தை வெளியிடுகின்றனர். அந்த வகையில் பார்த்தோம் என்றால் எந்தவித முதலீடும் இல்லாமல் இந்த படத்தை தயாரிப்பு சாத்தியமா என்று ஒரு கேள்வி எழுந்தது. அவர்கிட்ட பேசுவோம் சொன்னாரு, இல்லை நம்ம முயற்சி செய்வோம் பார்ப்போம்னாரு. முதலில் இந்த படத்திற்கு வேறு ஒருவரைத்தான் இயக்குநராக நியமிப்பது என்று இருந்தது. அந்த கதை, திரைக்கதை, வசனம் அனைத்தும் ஐயாவில் எழுத ஆரம்பித்தார்கள். ஆகவே இந்த படத்துடைய கதைநாயகனும் அவரே, கதாநாயகனும் அவரே. நான் சொல்ல புரியும் நினைக்கிறேன். அந்த கதை எழுதியவரும் அவரே, இந்த படத்தின் கதாநாயகனும் அவரே. மறுபடி யாரை கதாநாயகனை போடுவது என்று அவர் சட்டின்னு முடிவு எடுக்கவில்லை. ஒரு விஷயத்த எடுக்கல, வேறொருவருக்கு கதாநாயகனாக இந்த படம் தயாரிக்கலாம்னு சொன்னாரு. திரைப்படமான அனைவருமே நீங்களே நல்லா தானே இருக்கீங்க, நீங்களே கதாநாயகனுக்குரிய லுக்காக இருக்கிறீங்க, நீங்க நடிக்கலாம் சொல்லி சொல்லி எல்லா மாணவர்களும் சொல்லி அவரை கதாநாயகன் ஆக்கி விட்டார்கள். அதான் உண்மை. இன்னொரு விஷயம், இந்த படம் ஆரம்பிக்கப்பட்டது முதலாக இறுதி வரை அவர் பட்ட சிரமங்கள் எல்லாம் எங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரியும். ஏனென்றால் எந்த ஒரு சிரமமான விஷயமாக எனக்கு தொலைபேசி தொடர்பு இப்படி இருக்குது அப்படி இருக்குது என்று ஒரு ஆலோசனை கேட்பார்கள். நான் என்ன சொன்னேன், எந்த ஒரு திரைப்படமே எடுக்கும்போது எவ்வளவு கஷ்டம் இருக்கு ஐயா, கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிடலாம், வெற்றி பெற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு இந்த மேடை வரை கொண்டு வந்து வைத்து வெற்றியானது கண்டிப்பாக இந்த திரைப்படம் வெற்றி பெறும் என்று நம்பிக்கையுடன் நான் கூறிக்கொள்கிறேன். அவர் பாத்தீங்கன்னா என்ன கூட என்ன சொன்னா, நீங்க பாட்டு எழுதுங்க. நான் அப்பதான் பாடலாசிரியர் பயிற்சி பெற்றிருக்கிறேன். அது எனக்கு அவ்வளவு சரியில்லைங்க, மேலும் மீண்டும் மீண்டும் அடுத்த நிகழ்வு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டேன். அவருக்கு இன்னொரு விஷயம், ஒரு முக்கியமான செய்தி, அதை அவருடைய உரிமையோடு கேட்டுக்கிட்டு சொல்லிட்டு, இன்னொரு படம் அவருக்கு புக் ஆயிருக்கு. அதை என்னை கேட்டு டைம் குறிச்சு இப்படி அக்ரிமெண்ட் போடலாம்னு கேட்டாங்க. டைம் சொல்லி இருக்கிறதுனால ஏன் சொன்ன எம்ஏ அஸ்ட்ராலஜி படிச்சிருக்கிறேன், சில விஷயம் கேட்பாரு அவரு, அஸ்ட்ராலஜியில பார்க்க தெரியும். அதை கேட்டு டைம் குறிச்சிருக்கிறாரு. கண்டிப்பாக தமிழ் திரைக்கு புதிய ஒரு கதாநாயகன் நிச்சயமாக பலம் வருவார் என்று நம்பிக்கையோடு கூறிக்கொள்கிறேன். இந்த படத்திற்காக உழைத்த அத்தனை பெருமக்களுக்கும் நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். மற்றொரு நபரை இந்த தருணத்துல ஸ்டேஜ் கூப்பிட்டு ஹானர் பண்ணும் அப்படின்னு விரும்புறோம். எம்ஆர்டி மியூசிக் முருகன் முத்தையா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன்.
சார் வந்து ஒரு புக் வாங்கிக்கோங்க சாங். நான் வரேன்.